ஹலோ ஆல். இந்த ப்ராப்ளம்ல யூஸ்வலா வந்துட்டு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கும் போது ஹைட்ரஜனுக்கு தான் அந்த லெசன்ல ஒர்க் பண்ணியிருப்போம், கரெக்டா? ஸோ இங்கே இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த ஏ நாட் இன்டூ என் ஸ்கொயர் பை இசட்டுங்கிறது ஜென்ரல். இந்த ஏ நாட்டோட வேல்யூ யார் யாருக்குன்னா எப்சிலான் நாட் ஹெச் ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், அதுவும் ஃபிக்ஸ்டு, கரெக்டா? ஆனால் இந்த இடத்துல ஒரு இமேஜினரி பார்ட்டிகிள் 50 டைம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, அண்ட் சர்க்குலர் ஆர்பிட் நியூக்ளியஸோட சார்ஜ் வந்துட்டு பிளஸ் ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் நம்ம மாற்ற தேவையில்லை. கன்சிடரிங் மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் டு பி இன்ஃபினிட் ரேடியஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? 1 ஆகும். இட் மூவ்ஸ் சர்க்குலர் ஆர்பிட் அரௌண்ட் நியூக்ளியஸ் ஆஃப் பிளஸ் இ. அப்போ 1ன்னு வச்சு நம்ம அதை ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சிட்டோம். பக்கா பிளஸ் இ புரோட்டான். ஒரு புரோட்டான் இருந்தால் அது யாரு? ஹைட்ரஜன். இசட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கணும். புரோட்டான் நம்பர். பக்கா ஓகே. இப்போ என்னன்னா இந்த N1 Z1 அப்போ யாரு மாறி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் மட்டும்தான் மாறி இருக்காங்க, 50 m. ஸோ இந்த ஏ நாட்டோட வேல்யூ என்னன்னா இந்த ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹைட்ரஜனுக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட். அப்படி ஹைட்ரஜனுக்கு இல்லை சார் அப்படின்னா இதான் ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஏ நாட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.529 இன்டூ 10 பவர் மைனஸ் 10 டிவைடட் பை மாஸ் மட்டும்தான் இப்போ மாறி இருக்காங்க, அதனால டிவைடட் பை 50 போறீங்கன்னா மாஸ் கீழே இருக்காங்க. அப்படி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன தெரியுமா? 1.058 இன்டூ 10 பவர் மைனஸ் 12. நம்ம நேரத்துக்கு செகண்ட்லேயும் அந்த ஆன்சர் தான் இருக்கு, ஃபோர்த்லேயும் அந்த ஆன்சர் தான் இருக்கு. ஸோ ஆன்சரை சூஸ் பண்ண முடியாது, பேலன்ஸ் கொஸ்டின் கண்டுபிடிச்சு தான் ஆகும். தென் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எனர்ஜி கேட்டிருக்காங்க. எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? மைனஸ் எம் இசட் ஸ்கொயர் இ பவர் 4/8 எப்சிலான் நாட் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் which is equal to minus 13.6 z square minus n square. ஓகே, இங்க மாஸ் எங்க இருக்கு? மேல இருக்கு. இப்போ இந்த மாஸ் என்ன ஆயிடுச்சு? 50 ஆயிடுச்சு. அந்த 50 மட்டும் போட்டுட்டு m e பவர் 4, அதுவும் e1ன்னு கொடுத்துருக்காங்க சார், 8 எப்சிலான் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு z is equal to 1 n is equal to 1 உங்களுக்கு இதே ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 50 இருக்காங்க. அப்போ மைனஸ் 13.6 இன்டூ 50 இஸ் ஈக்குவல் டு 680. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கிலோ வாட்ல எழுதுறீங்க அப்படின்னா 0.68 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். இதான் இதோட கரெக்டான ஆன்சர். இங்கே எலக்ட்ரான் வோல்ட் வரணும். ஸோ 4 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ பேசிக்காக நியூக்ளியஸ் ஆட்டம்ஸில் ஃபார்முலா ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அண்ட் ஆல்ரெடி டிகே ப்ராப்ளம்லாம் பார்த்துருக்கோம். 1000 ப்ராப்ளம் சீரீஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.